ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடடா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தான் ஸ்பெஷலு. ஆக்சுவலி மதியானத்துக்கு மீல்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நான் தான் சொன்னேன். சரி, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுருக்காங்க. மீல்ஸ்னால் அந்த அளவுக்கு தடபுடலாம் இல்லை, ஹோட்டலில் இருக்கிற மாதிரி. சரி, கொஞ்சோண்டு ரைஸை சேர்த்துப்போம். கூட என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரைஸ் போடுறது ஸ்பூனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ குட்டியாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கோம். சரி, ரைஸை போட்டுட்டோம். அடுத்து என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு நம்மளும் ஆவலாக தேடி பார்க்குறோம். அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இது, அடடா சாம்பாருன்னு நினைக்கிறேன். இது சாம்பாரை எடுத்து பார்ப்போம். சாம்பாரை கடைசியாக சாப்பிடுவோம், இப்போதைக்கு சாம்பார் வேண்டாம். ஆக்சுவலி எல்லோரும் சாம்பாரை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. அடடா காய்கறிகள் போட்ட சாம்பார் நல்லாயிருக்கும். இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, அடுத்து என்ன? சரி, ஒரு 2 கரண்டி நெய் எடுத்து ஊற்றிப்போம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரிவர்ஸில் சாப்பிட்லான்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட்லேயே சாம்பாரில் கொஞ்சம் சாப்பிட்டேன், இருந்தாலும் கடைசியாகவும் சாம்பாரில் சாப்பிட்லான்னு இருக்கேன். சரி, கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு அப்படின்னு இல்லை, வெண்டைக்காய் போட்டது எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வெண்டைக்காயோட ஃபேன். சரி, ஓகே. அடுத்து என்னப்பா இருக்குது பக்கத்தில்? என்ன தட்டில்? அது கருவாடு மாதிரி தெரியுது. கருவாடு தான், வேறு எதுவும் இல்லை. சரின்ட்டு இந்த மோர் குழம்பை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எதில் சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீரையில் தான் சாப்பிட போகிறோம். புளிச்ச கீரை எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை. நல்லா இருக்குல்ல ரைமிங்கு? புளிச்ச கீரை எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை. ஓகே, இது புளிச்ச கீரை தான், சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருவாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க தவாவில் போட்டு. கருவாடும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஒரு நார்மல் தான், ஆனால் பக்காவான காம்பினேஷன் இது. மீல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை தான் சொல்கிறேன். மீல்ஸுக்கு என்னங்க, சாதம், சாம்பார், கூட்டு அது இருந்தாவே மீல்ஸுன்னு சொல்கிறாங்க. மெயினாக அப்பளமும் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால தான் இதை நான் மீல்ஸுன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா போட்டி அப்பளமும் இருக்குது, நார்மல் அப்பளமும் இருக்குது. சரி, இதெல்லாம் எவ்வளோ நேரம் தான் பார்க்குறது, எப்போ தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே மொத்தத்தையும் காட்டிட்டு அப்புறம் கடைசியில் சாப்பிட முடியும். சரி, அப்பளத்தை எடுத்து ஒன்று வச்சுப்போம் அப்படியே தட்டில். அப்பளத்துக்கு மேலே எண்ணெய் வச்சு சாப்பிட போகிறோன்னு பாருங்கள். அப்பளத்துக்கு மேலேயே நான் கீரை குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் பாருங்கள். அதுவும் எனக்கு பிடிச்ச புளிச்ச கீரையை தான் வச்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிச்ச கீரையை வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 நிமிஷம் பார்த்து ரசிக்க போகிறேன். இது எப்போயே எனக்கு நாக்கு ஊறுது. எப்போவுமே புளிச்ச கீரைன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக எங்கள் வீட்டில் எந்த கீரை செஞ்சாலும் நான் காலி பண்ணுறோம். அதுவும் எனக்கு அந்த தக்காளி போட்டு கீரை கடைஞ்சால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை நான் விட்டே வைக்க மாட்டேன். வீட்டில் யாருக்கு வைக்காமல் கூட நான் சாப்பிட்ருக்கேன் சம்டைம்ஸ். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு 3 or 4 டைம்ஸ்னால் போட்டு சாப்பிட்ருக்கேன்னா பாருங்களேன் ஒரே வேலையில். சரி, எங்கப்பா கருவாடை வெறும் இப்படியே சாப்பிட்லாமா? சரி இருங்க, இதில் கொஞ்சம் கருவாடை வச்சு சாப்பிடுவோம். அண்ட் இது ஒரு வாய் நான் சாப்பிட்றேன், கொஞ்சம் என்னால்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த இதில் நான் கருவாடு வச்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடை எடுத்து உடச்சி ஒரு துண்டை கீரை மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் வில்லேஜ்லலாம் இது சூப்பராக இருக்கும். நீங்களும் வில்லேஜில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபுட்டெலாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வில்லேஜ் ஃபுட் எப்போவுமே ஹெல்த்தியான சாப்பாடு. சரின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு புதுசாக ஒரு தட்டில் சாதத்தை போட்டுக்கிட்டு, இது கொஞ்சம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காய்கறி போட்ட சாம்பாரை தான் நான் பிசைஞ்சு அடிக்க போகிறேன் குழச்சி. அண்ட் கொஞ்சம் சாம்பாரை எடுத்து அது மேலே ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த சாம்பார். எல்லா கலரும் இருக்குது போல தெரியுது. ஒரு குறிப்பிட்ட கலர் தான் சாம்பாரே கலர்ஃபுல்லாக காட்டும். சரின்ட்டு நம்ம ஒரு 2 முறை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிடுவோம். கடைசியாக நான் மோர் குழம்புல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் கடைசி வரையும் பார்த்தீங்களான்னா சாம்பாரே வச்சே ஒரு வீடியோ முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்களான்னா சாம்பாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. சரின்ட்டு நம்ம இது மேலே கொஞ்சம் போட்டி அப்பளம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி, அதையும் ஏற்பாடு பண்ணிவிடுவோம். சரி, போட்டி அப்பளமும் வச்சு சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது கூட நான் கருவாடும் வச்சு சாப்பிட்டேன். கருவாடும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் சாம்பார் சாதத்துக்கு எந்த ஸ்நாக்ஸ் வச்சாலும் பக்காவாக செட் ஆகும். இது ஸ்நாக்ஸ் இல்லை, இது சைடிஷ்ஷு. ஓகேவா? அண்ட் போட்டியை தான் நான் ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னேன். அண்ட் கருவாடு எனக்கு தெரிஞ்சு சைடிஷ் தான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குது. சாப்பிட்டாவும் இன்னும் ஜம்முன்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தான் ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு சாதத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மோர் அள்ளி ஊற்றுறான் பாருங்கள். ஆக்சுவலி அதை நான் ஊற்றலை, எங்கள் வீட்டு குட்டி பையன் தான் ஊற்றுறான். பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஊற்றுறதுலேயே உங்களுக்கு தெரியும். 2 வெண்டைக்காவும் நான் போட சொன்னேன். வெண்டைக்காய் முக்கியண்டா அப்படின்ற மாதிரி வெண்டைக்காவை 2 போட்டு
அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டேன். சரின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் உங்கள் எத்தனை பேருக்கு மோர் குழம்பு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கான வெறுப்பேத்தனமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான்